ஸோ என்கிட்ட மோஸ்ட் காமனாக கேட்குற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் பற்றி தான் கேட்குறாங்க எல்லாருமே. ஹாய் எவ்ரி ஒன், ஐ எம் டாக்டர் தினேஷ் ராம், கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் இசிஆர். ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸில் நடக்கிற ஃப்ராக்சர்ஸை பற்றியும் அதை எப்படி நீங்கள் இம்மோபிலைஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃப்ராக்சர் ஆகி ரோட்டில் யாராவது ஒரு பேஷண்ட்டை பார்க்குறீங்கன்னா நியர்பையாக இருக்க ஒரு ஹார்டஸ்ட்டு ஒரு மெட்டீரியல், இட் கேன் பி அ வுட் ஸ்டிக் ஆர் அ கார்ட்போர்ட், அதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த கையோ இல்லை காலையோ இம்மோபிலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இம்மோபிலைஸ்ன்றது மூவ் பண்ணாமல் வச்சுக்கிறவள எவ்வளோ பண்ணணுமோ அவ்வளோ பண்ணணும். அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு ஓப்பன் இன்ஜுரிஸ் பார்க்குறீங்க, இல்லை ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா எந்த ஒரு டைட்டான ஒரு ரோப்போ இல்லை டைட்டான ஒரு துணியோ வச்சு கட்டிடாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ரெஷன் கொடுத்து ப்ளீட் ஆகாத பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ நீங்கள் ஒரு ஸ்பைன் இன்ஜுரி இல்லைனா முதுகு தண்டு இல்லைனா முதுகு எலும்பு ஏதாவது உடஞ்சிருச்சுன்னு எதிர்பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை மூவே பண்ணாதீங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் மூவ் பண்ணிவிட்டு பேஷண்ட்டை கம்ஃபர்டபுளாக ஆக்கிடுங்க. இமீடியட்டாக ஆம்புலன்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஆம்புலன்ஸ் ஸ்பைனல் போர்டுன்னு ஒரு பெரிய போர்டு வச்சுருப்பாங்க. அவங்களே பேஷண்ட்டை பத்திரமாக அந்த ஸ்பைனல் போர்டில் வச்சு தான் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. என்றைக்குமே ஆட்டோவோ இல்லைனா உங்களோட பைக்லேயோ பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது.